வெளிநாடுகளுக்கு செல்லும் போது ஒவ்வொரு நாட்டிலும் அனுமதிக்கப்பட்ட அல்லது அனுமதிக்கப்படாத பொருட்களின் பட்டியலை அறிந்து கொள்வது மிக அவசியம். ஆஸ்திரேலியா சென்ற நடிகை நவ்யா நாயர் அரைமுழம் மல்லிகை பூவை எடுத்துச் சென்றதற்கு 1,14,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. மல்லிகைப்பூ மட்டுமல்ல, ஆஸ்திரேலியாவில் அனுமதிக்கப்படாத பொருட்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. நடிகை நவ்யா நாயர் எடுத்துச் சென்ற அரைமுழம் மல்லிகை சரத்துக்காக விதிக்கப்பட்ட அபராதம் வியப்பை ஏற்படுத்தினாலும் ஆஸ்திரேலியா அதன் உயிரியல் பாதுகாப்பு விதிகளை எவ்வளவு தீவிரமாக எடுத்துக் கொள்கிறது என்பதற்கு ஆதாரமாக இது உள்ளது. அந்நாடு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் காட்டும் முனைப்பையும் இது எடுத்துக்காட்டுகிறது. ஆஸ்திரேலியாவில் புதிய அல்லது உலர்ந்த பூக்கள், புதிய பழங்கள், காய்கறிகள், மூலிகைகள், மசாலா பொருட்கள், நட்ஸ், விதைகள், பால் பொருட்கள், பர்பி, ரசகுல்லா, பேடாஸ், குலாப் ஜாமுன், மைசூர் பாக், சோன்பப்டி, அரிசி, தேநீர், வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவுகள், செல்லப்பிராணிகளுக்கான உணவு என பல பொருட்கள் தடைப்பட்டியலில் உள்ளன. வீடுகளில் சமைக்கப்படும் உணவுகளுக்கு ஆகும் செலவு கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதிகரித்திருப்பதாக ஆய்வு நிறுவனமான கிரீஸில் தெரிவித்துள்ளது. தக்காளியின் விலை அதிகரித்ததே இதற்கு காரணம் என்று கிரீஸில் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் தக்காளி வரத்து 35% குறைந்ததால் அதன் விலை 26% அதிகரித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக ஒரு சைவ உணவு சமைக்க ஆகும் செலவு 4%, அசைவ உணவை சமைக்க ஆகும் செலவு 2% அதிகரித்திருப்பதாக கிரீஸில் தெரிவித்துள்ளது. பிரதமரின் ஜன்தன் திட்டத்தில் தொடங்கப்பட்ட கணக்குகளில் 25% தற்போது செயலற்ற நிலையில் உள்ளன. அனைவருக்கும் வங்கி கணக்கு என்ற நோக்கில் 2014ஆம் ஆண்டு பிரதமரின் ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டது. இதில் தற்போது வரை 56 கோடி பேர் கணக்குகளை திறந்துள்ளனர். இந்நிலையில் தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிசா, மேற்குவங்கம் போன்ற மாநிலங்களில் அதிக ஜன்தன் கணக்குகள் செயலற்றவையாக உள்ளது தெரியவந்துள்ளது. அதே நேரம் அசாம், சத்தீஸ்கர், பீகார் போன்ற மாநிலங்களில் உள்ள மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோர் இந்த திட்டத்தை பயன்படுத்தி வருகின்றனர். எத்தியோப்பியாவின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கட்டப்பட்ட மிகப்பெரிய அணை அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. 5.15 கிகாவாட் மின் உற்பத்தியை இலக்காக கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இந்த அணையானது 14 ஆண்டுகளாக சொந்த மக்களின் நிதி பங்களிப்புடன் கட்டப்பட்டது. ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நீர்மின் உற்பத்தி திட்டமாக இது அறியப்படுகிறது. அணையின் திறப்பு விழாவில் பேசிய எத்தியோப்பிய பிரதமர் அபி அகமது, பிராந்தியத்தை மின்மயமாக்குவதன் மூலம் வளர்ச்சியை பெற அணை உதவும் என்றார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வருவதால் 234 தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணியை தீவிரமாக மேற்கொண்டு வரும் திமுக அதன் முன்னோட்டமாக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் பரப்புரையை தொடங்கியது. ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை திமுக தலைவரான மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த பரப்புரையை வலுப்படுத்தும் நோக்கில் உதயநிதி ஸ்டாலினும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். அதன்படி 234 தொகுதிகளுக்கும் செல்லும் உதயநிதி கட்சி நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள், பூத் கமிட்டியினரை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். இந்நிலையில் காஞ்சிபுரத்திலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை உதயநிதி ஸ்டாலின் தொடங்கியுள்ளார். அங்குள்ள பேரறிஞர் அண்ணாவின் நினைவு இல்லத்திற்கு சென்ற உதயநிதி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அவர் 4997 பயனாளிகளுக்கு 254 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி 2026 தேர்தலில் திமுக வென்று மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்ததோடு திமுக அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் விளம்பர தூதுவர்கள் என்றும் கூறினார். எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர் மட்டும்தான் எங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர், எங்களுடைய தூதுவர். அதே மாதிரி அரசுக்கு தூதுவர்களாக, பிராண்ட் அம்பாசிடர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நிச்சயம் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான், நம்முடைய முதலமைச்சர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக நீங்கள் நிச்சயம் தேர்ந்தெடுப்பீர்கள். காஞ்சிபுரத்தை தொடர்ந்து தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சிறப்பாக செயல்படும் நிர்வாகிகளை உதயநிதி ஸ்டாலின் கௌரவிக்க உள்ளதாக திமுக தலைமை தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வரும் 13ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பை நடத்தவிருக்கும் நிலையில் அவரது சுற்றுப்பயணம் தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன.
2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் வரும் 13ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பை மேற்கொள்கிறார். அதன்படி வரும் 13ஆம் தேதி திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து 20ஆம் தேதி நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு விஜய் செல்கிறார். 27ஆம் தேதி திருவள்ளூர் மற்றும் வடசென்னையிலும், அக்டோபர் மாதம் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களிலும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. 11ஆம் தேதி கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களிலும், 18ஆம் தேதி காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் விஜய் மக்களை சந்திக்கிறார். 25ஆம் தேதி தென்சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களிலும், நவம்பர் மாதம் 1ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். 8ஆம் தேதி திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களிலும், 15ஆம் தேதி தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களிலும் மக்கள் சந்திப்பை விஜய் நடத்துகிறார். 22ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செல்லும் விஜய் 29ஆம் தேதி சிவகங்கை மற்றும் ராமநாதபுரத்தில் மக்களை சந்திக்கிறார். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டையிலும், 13ஆம் தேதி சேலம், நாமக்கல், கரூர் மாவட்டங்களிலும் விஜய் சுற்றுப்பயணம் செல்கிறார். டிசம்பர் 20ஆம் தேதி திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரையில் விஜய் தனது மக்கள் சந்திப்பு நிகழ்வை நிறைவு செய்கிறார். தமிழகம் முழுவதும் விஜய் சுற்றுப்பயணம் செல்வதால் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் அதற்கான ஏற்பாடுகளை உரிய முறையில் திட்டமிடுமாறு தாவேகா தலைமை அறிவுறுத்தியுள்ளது. திருச்சியில் தாவேகா தலைவர் விஜய் மேற்கொள்ளவிருக்கும் மக்கள் சந்திப்பிற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வரும் 13ஆம் தேதி திருச்சியிலிருந்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியினை தொடங்க இருக்கிறார். முன்னதாக திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே பரப்புரை மேற்கொள்ள திருச்சி மாநகர காவல்துறையினரிடம் தாவேகா தலைமை அனுமதி கோரியது. ஆனால் அங்கு அனுமதி மறுத்த காவல்துறை மாற்று இடங்களை பரிந்துரைத்தது. அதன்படி திருச்சி காந்தி மார்க்கெட், மரக்கடை பகுதியை தாவேகா தலைமை தேர்வு செய்துள்ள நிலையில் காவல்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். அதே நேரம் சாலை பேரணி செல்லக்கூடாது, அதிக அளவில் வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளையும் திருச்சி காவல்துறை விதித்துள்ளது. இதற்கிடையில் தமிழகம் முழுவதும் விஜய் மேற்கொள்ளவிருக்கும் பரப்புரை நிகழ்ச்சிகளுக்கு அனுமதியும் பாதுகாப்பும் வழங்க கோரி அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளித்திருந்தார். அப்போது பேசிய அவர் காவல்துறை அனுமதி அளிக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடவிருப்பதாகவும் கூறியிருந்தார். தாவேகா தலைவர் விஜய் சனிக்கிழமைகளில் பரப்புரை செய்வார் என்பது அக்கட்சி அரசியல் களத்தை எந்த அளவிற்கு தீவிரமாக எடுத்துக் கொள்கிறது என்ற கேள்வியை மக்களிடம் எழுப்பியுள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சனிக்கிழமை மட்டும் நான் பிரச்சாரத்துக்கு வருவேன், சனிக்கிழமை மட்டும் மக்களை பார்ப்பேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மக்களை பார்ப்பேன், மற்ற திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு ஒரு பொறுப்புமிக்க தலைவர் அந்த மாதிரி செஞ்சே கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மக்கள் டெஸ்ட் பண்ணுவாங்கண்ணா. இது எல்லாமே அதுக்கான காலம். இன்றைக்கி தாவேகா நாங்கள் திமுகவுக்கு எதிரி அப்படின்னு அவங்க பறைசாட்டுறாங்கன்னா அந்த வேகத்தை களத்தில் காட்டும் பொழுது மட்டும்தான் மக்கள் நம்புவாங்க. நாங்கள் தான் மாற்று, நாங்கள் தான் எல்லாத்துக்கும் மாற்று, தமிழகத்திற்கு நாங்கள் தான் விடிவெளின்னு அவங்க சொல்ல வர்றாங்கன்னா 7 நாட்களும், மாதத்தில் 31 நாளும் 30 நாளும் 24 மணி நேரமும் மக்களுக்கு அவைலபிளாக இருக்கும் பொழுது மட்டும்தான் ஏற்றுக்குவாங்க. கட்சியினுடைய தலைவரே நான் மக்களை பார்ப்பேன், ஆனால் வீக்கெண்ட் மட்டும்தான் பார்ப்பேன், நான் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்க்க மாட்டேன்னா எந்த அளவுக்கு சீரியஸாக அவங்க அரசியல் களத்தையும் பாலிடிக்ஸையும் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி மக்கள் வைக்கிறாங்க.